பிரைஸ் தி லார்ட். நேற்றும் இன்றும் என்று மாறாத நம்முடைய ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையிலே அதிகமாக மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை அன்போடு விசாரித்து நம்மை அற்புதமாக நடத்தி வருகிறார். இந்த புதிய ஆண்டிலும் கூட இம்மட்டுமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய நல்ல நாமம் அதிகமாக மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23வது அதிகாரம் 3வது வசனம். நான் என் ஆடுகளில் மீதியாயிருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். கர்த்தர் ஆடுகளுக்காக கரிசனை உள்ள தேவன். ஆடுகள் சிதறப்பட்டிருக்கிறது. ஆடுகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து நான் அவைகளை சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு வேதத்துல ஒரு பெயர் ஆடுகள். நாமெல்லாம் ஆடுகள். அதான் வேதம் சொல்லுகிறது, காணாமற் போன ஆட்டை ஆண்டவர் தேடி வந்தார். ஒருவரும் கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தமில்லை. பாவத்தினாலே இழுக்கப்பட்டு, உலகத்தின் மாயினாலே இழுக்கப்பட்டு, தேவனை விட்டு தூரமாய் போய் சாத்தானுடைய கையிலே அகப்பட்டு பயங்கரமான ஆபத்தை சந்திக்கிறதான ஆடுகள். இந்த ஆடுகளை ஆண்டவர் தம்மிடமாக சேர்த்து கொள்ளுகிறார். நம்முடைய தேவன் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறான்? ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஒரு காலங்கள்ல வயல்வெளிகள்ல ஆடுகளை மேய்க்க போவார்கள். இரவு நேரத்திலே அந்த ஆடுகளை தங்க வைக்கும் போது புலி, கரடி, சிங்கம் போன்ற காட்டு மிருகங்கள் வரும். இதற்காக மேய்ப்பர்கள் கையில ஒரு தடியை வைத்திருப்பார்கள். இந்த தடியினாலே அவைகளை அடித்து கொண்டு விடுவார்கள் என்று பார்க்கிறோம். தாவீது கூட தன்னுடைய அனுபவத்திலே, நான் ஒரு முறை ஒரு கரடியும் இன்னொரு முறை ஒரு சிங்கத்தையும் அப்படியே வாயை பிடித்து கிழித்து கொண்டேன் என்று சவுல் ராஜாவினிடத்திலே சொல்லுகிறான். ஆகவேதான் அவன் கோலியாத்தை கொல்லுவதற்கு சவுல் அனுமதிக்கிறான். பாருங்க, இன்றைக்கும் சாத்தானுடைய சகல வல்லமைகளை ஜெயிக்கத்தக்கதாக தேவனுடைய பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று. அந்த மேன்மையான ஆவிக்குரிய பலனை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இங்கே இந்த ஜனத்தை நான் சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேர்க்கிறது மாத்திரமல்ல, எரேமியா 23:4 வசனம் சொல்லுகிறது, அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆடுகள் பயப்படுகிறது, கலங்குகிறது, காணாமல் போகிறது. இனிமேல் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாது. நான் அவர்களை மேய்க்கத்தக்கவர்களை நான் ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அல்லது ஆடுகளாகிய நாம் கலங்க தேவையில்லை. கர்த்தர்ல சந்தோஷமாய் இருப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்த வல்லவர். ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து நடத்துவதற்கு இந்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார் என்று அறிந்து வீணான பிரச்சனைகள், வீணான கவலைகள், வீணான பயங்கள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அப்படியானால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுவோம். கர்த்தர் உங்களோடு இருந்து மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ளவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். வானத்திலும் பூமியிலும் உயர்ந்த தேவன், அற்புதமான காரியங்களை செய்கிறீரப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா பயத்துக்கும் கலக்கத்துக்கும் விலக்கி நீர் அவர்களோடு இருக்கிறதை இவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கூட இருந்து பலப்படுத்தும். ஆசீர்வாதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை தாரும், பாதுகாப்பான வாழ்வை தாரும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.